கண்ணீர் வீடு கிராமத்தின் எல்லையில் மரங்களால் சூழப்பட்ட ஒரு பழைய மாளிகை இருந்தது. அந்த வீடு காலப்போக்கில் பாழடைந்து விட்டதோடு அங்கே போனவர்களுக்கு துன்பமே நேரும் என கிராமத்தாரின் நம்பிக்கை. இரவு பொழுதுகளில் வீடு முழுவதும் குளிர்ந்த காற்று வீசும், மரங்களில் ஏதோ மர்மமான ஒலிகள். அந்த வீட்டில் பேய் இருக்கிறது, அதை பார்த்த பலர் திரும்பி வரவில்லை என்று பெரியவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ரமேஷ் என்ற இளைஞன் அவ்வளவு எளிதில் வதந்திகளை நம்புபவன் இல்லை. பேய்களும் பிசாசுகளும் எங்கே இருக்கிறது என்று அவன் நண்பர்களிடம் கேட்டபோது அனைவரும் அவனை சவாலுக்கு அழைத்தனர். நீ அவ்வளவு தைரியசாலி என நினைக்கிறாயே, அப்போ அந்த வீட்டுக்குள் போயிட்டு வா என்றார்கள். முதலில் ரமேஷ் சிறிது தயங்கினான். ஆனால் தனது மரியாதைக்கும் தன்னம்பிக்கைக்கும் குறைவிழக்கூடாது என்பதால், நாளைக்கு காலை நீங்க வந்து பார்த்துக்கோங்க, நான் அந்த வீட்டில் தங்கி வர்றேன் என்று உறுதியுடன் சொன்னான். நண்பர்கள் சிரித்துவிட்டு நாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் என்று பேசிக்கொண்டனர். அந்த இரவு ரமேஷ் ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு டார்ச் மற்றும் நீர்ப்பானம் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்குள் நள்ளிரவில் அடியெடுத்தான். வீட்டின் உள்ளே வீட்டின் வாயில் பழுதாகி சாய்ந்து கிடந்தது. உள்ளே செல்லும்போது ஒரு அசாதாரணமான உணர்வு அவனை சூழ்ந்தது. வீடு முழுவதும் தூசி படிந்திருந்தது. சுவர்களில் பழைய ஓவியங்கள் இருந்தன. அந்த ஓவியங்களில் சில ஒன்றாக இணைந்த கண்களாகவே தெரிந்தன. அவன் மெழுகுவர்த்தியை ஏற்றி வீடின் அறைகளை ஆராய ஆரம்பித்தான். திடீரென வீடு முழுவதும் ஒரு நிசப்தம் நிலவியது. ஒட்டுமொத்த உலகம் அதை பார்க்கும் அளவிற்கு அமைதியாகிவிட்டது. ரமேஷின் உடம்பு நடுங்கியது. யாரு என்று மெதுவாக கேட்டான். பதில் இல்லை. அவன் மெழுகுவர்த்தியை கொண்டு சுற்றி பார்த்தான். அடுத்த அறைக்குள் புகுந்ததும் ஒரு பழைய உடைந்த கண்ணாடி பார்த்தான். அதில் அவன் முகம் மட்டுமல்ல, பின்னால் ஒரு பெண்ணின் உருவமும் தென்பட்டது. அவன் உடனே திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் கண்ணாடியில் மட்டும் அந்த பெண் அழுகிக் கொண்டிருந்தாள். அவன் முழு உடம்பும் உறைந்து போனது. கதவு தானாக மூடியது. வீட்டில் வானம்பாடிகள் ஒரே நேரத்தில் அலறின. காற்று வீசிக்கொண்டிருந்தது. வீட்டின் எல்லா கதவுகளும் தானாக திறந்து மூடிக்கொண்டன. அவன் பின்புறம் ஒரு குளிர்ந்த கையை உணர்ந்தான். நீயும் இங்குதான் இருக்கணும். அவன் திரும்பி பார்க்கும் முன்பே அந்த கைகள் அவன் கழுத்தை பற்றின. அவன் கத்தும் முன்பே அந்த கைகள் அவனை சுருக்கின. அடுத்த நாள் காலை நண்பர்கள் வீட்டுக்குள் வந்தார்கள். ரமேஷை எங்கும் காணவில்லை. ஆனால் அந்த பழைய கண்ணாடியில் அவன் முகம் மட்டும் வெளிப்பட்டது. அந்த வீட்டிற்கு பிறகு கிராமத்தார் கண்ணீர் வீடு என்று பெயர் வைத்தார்கள். அந்த வீட்டிற்குள் மீண்டும் யாரும் காலடி எடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்களும் திரும்பி வரவில்லை.